வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்பவே ஆழமான அர்த்தம் இருக்கிற ஒரு மூலக்கதையை அலச போறோம். இது குழந்தைங்களுக்கான வெறும் மேகத்தோட கதை கிடையாதுங்க. மனிதர்களோட அடிப்படை பண்பான பச்சாதாபம், அதாவது எம்பத்தியை பத்தின ஒரு மிக முக்கியமான பாடம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உண்மையான அழகுனா என்ன? நாம எப்பவுமே ஒருத்தரோட வெளிப்புற தோற்றத்தை வச்சுதானே அவங்க அழக முடிவு பண்றோம், இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கதை நம்மள அதை விட ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கும். உண்மையான அழகுனா என்ன அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இதுக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். பகுதி 1. அழகின் மாயை. நம்ம கதையோட ஹீரோவை பார்ப்போம். மானத்துல மிதந்துட்டு இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு வெள்ள மேகம்தான் அது. தான் மட்டும் ஏன் நிறமே இல்லாம இப்படி இருக்குங்கிற மிகப்பெரிய வருத்தம் அந்த மேகத்துக்கு இருந்துச்சு. இத பார்த்து பரிதாபப்பட்ட வானவில் தன்னோட 7 வண்ணங்களையும் அந்த மேகத்துக்கு கொடுத்துச்சு. அவ்வளவுதான், ஒரே நொடியில அது ஒரு பிரம்மாண்டமான வானவில் மேகமா மாறிடுச்சு. ஆனா இந்த மாற்றம் அதுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல, கூடவே கடுமையான கர்வத்தையும் தலைக்கணத்தையும் கொடுத்துடுச்சு. தோற்றம் மாறின உடனே அதோட குணமும் மாறிப்போச்சு. பகுதி 2. சுயநலத்தின் விலை. மேல அந்த மேகம் தன்னோட அழகை பார்த்து கர்வம் கொண்டு மிதந்துட்டு இருக்கும்போது கீழே பூமியில நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. கடுமையான கோடை காலம் தொடங்கிடுச்சு. விவசாயிகளும் விலங்குகளும் ஒரு சொட்டு மழைக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏங்கி காத்துட்டு இருந்தாங்க. தண்ணி இல்லாம செடிகள் எல்லாம் கருக தொடங்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, மேல ஒரு மேகம் தன்னோட அழகை கொண்டாடிட்டு இருக்கு, ஆனா கீழே உயிர்கள் தாகத்தால தவிச்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அந்த வானவில் மேகம் என்ன நினைச்சது தெரியுமா? நான் இப்போ மழை பெஞ்சா என்னோட இந்த அழகான வண்ணங்கள்லாம் அழிஞ்சிடுமே அப்படின்னு யோசிச்சுது. இது எவ்வளவு பெரிய சுயநலம் பாத்தீங்களா? தாகத்தால தவிக்கிற உயிர்களை காப்பாத்துறதை விட தன்னோட வெளிப்புற அழகை தக்க வச்சுக்கிறது தான் அதுக்கு முக்கியமா பட்டுச்சு. மத்தவங்க படுற துன்பத்தை உணர அந்த பச்சாதாபம் துளியும் இல்லாத ஒரு ஆபத்தான மனநிலை இது. பகுதி 3. ஒரு பறவையின் கேள்வி. தலைக்கணம் பிடிச்சு அலைஞ்ச அந்த மேகத்தை பார்த்து ஒரு சின்னஞ்சிறு பறவை நேருக்கு நேரா ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டுச்சு. உன்னோட அழகு மத்தவங்களுக்கு பயன்படலன்னா அதனால என்னதான் பயன்? கொஞ்ச நேரம் அமைதியா இந்த கேள்வியோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. இது அந்த மேகத்தை பார்த்து கேட்ட கேள்வி மட்டும் கிடையாது, நம் எல்லாரையும் நோக்கிய ஒரு தார்மீக கேள்வி. இதுதான் பச்சாதாபத்தோட உண்மையான அடிப்படை. மத்தவங்களுக்கு பயன்படாத எந்த ஒரு பெருமையும் அழகும் முற்றிலும் அர்த்தமற்றவை அப்படிங்கறத இந்த கேள்வி ஆணித்தரமா சுட்டி காட்டுது. இது நம்மை கொண்டு போற அடுத்த இடம், பகுதி 4. உண்மையான அழகு. அந்த சின்ன பறவை கேட்ட கேள்வி மேகத்தோட மாயைய அப்படியே சுக்குநூற உடைச்சிடுச்சு. தன்னோட சுயநலம் எவ்வளவு கொடூரமானதுன்னு அந்த மேகம் முதல் முறையா உணர்ந்துச்சு. அடுத்த நிமிஷமே தான் உயிருக்கு மேலா நேசித்த அந்த 7 வண்ணங்களையும் மறந்து தன்னோட வெளிப்புற அழக துறந்து ஒரு இருண்ட கருப்பு மேகமா அது மாறிடுச்சு. இறுதியா கீழே தவிச்சிட்டு இருக்கிற உயிர்களுக்காக குளிர்ந்த மழையா தன்னையே அர்ப்பணிச்சு பொழிய ஆரம்பிச்சுது. பச்சாதாபம் முழுமையா செயல்பட தொடங்கின தருணம் இதுதான். அந்த மழைனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கருகிய செடிகள் எல்லாம் மறுபடியும் பசுமையா துளிர் விட்டுச்சு. விவசாயிகளோட முகத்துல அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆனா இங்க நடந்த மிக அழகான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மேகம் மத்தவங்களுக்காக தன்னோட போலியான வண்ணங்களை தியாகம் பண்ணுச்சு இல்லையா? அதுக்காக இயற்கை அதுக்கு ஒரு பரிசை கொடுத்துச்சு. மழை பெய்து ஓய்ந்து வெயில் வந்தப்போ அந்த மேகத்தின் மேலேயே ஒரு உண்மையான பிரம்மாண்டமான வானவில் ரொம்ப அழகா உருவாச்சு. இந்த முழுமையான மூலக்கதையும் நமக்கு உணர்த்துற ஆழமான பாடமே இதுதான். நமது அழகு என்பது மற்றவர்களுக்கு நாம் செய்யும் உதறியில தான் இருக்கிறது. ஆமாங்க, உண்மையான அழகுங்கிறது நீங்க எப்படி தோற்றமளிக்கிறீங்க அப்படிங்கிறதுல இல்ல, உங்களோட செயல்களால, உங்களோட பச்சாதாபத்தால மற்றவங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. பிறர் நலம் பேணும் அந்த எம்பத்தி தான் உலகத்திலேயே மிக அழகான ஒரு விஷயம். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்யறேன். உங்களோட அழக, அதாவது உங்களோட திறமைய, உங்களோட வளங்களை மத்தவங்களுக்கு உதவ நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? மேகத்தோட ஆரம்ப நிலைய போல நம்ம தோற்றத்தை மட்டுமே காத்துக்க போறோமா, அல்லது மத்தவங்களோட தாகம் தீர்க்கும் மழையா மாறி பச்சாதாபத்தின் மூலம் உண்மையான அழக பெற போறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விறுவிறுப்பான இன்னொரு விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.